Hi friends, welcome to Aroma Home Cooking Channel. இன்னைக்கு Thursday morning to afternoon வரைக்கும் நான் என்னெல்லாம் வேலை பண்ணேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்ததுனால நான் அதை மேனேஜ் பண்ணி எப்படி சமைச்சேன் அப்படின்னு உங்களுக்கு நான் டிப்ஸ் சொல்ல போகிறேன். டைம் கரெக்டாக 9:05 ஆக போகுது. என்னோட டைம் ஃபாஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ என்னோட குட்டீஸ் எல்லாருமே ஸ்கூல் கிளம்பி போயிட்டாங்க. வீடும் ரொம்ப அமக்கலமாக தான் இருக்குது. காலையிலேயே துணியெல்லாம் கொஞ்சம் இருந்ததுனால அதெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணதுனால டைம் வேறு ஓடி போச்சு. அதனால் என்னோடய குட்டீஸ்க்கு இன்றைக்கி என்ன டிஃபன் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம கிச்சனில் இருக்கோம். குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியோ நேற்று வச்ச கோஸ் குருமா கொஞ்சம் இருந்தது, அதை கட்டி கொடுத்துட்டேன். வீட்டில் இப்போ எந்த வெஜிடபிள்ஸும் இல்லை, வெறும் கேரட் மட்டும்தான் இருக்குது. கேரட் வச்சு ஒரு புலாவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவும் சன்னாவும் எடுத்து வச்சுருக்கேன். இது வச்சு ஒரு குருமா பண்ணிடலாம் அப்படின்னு நான் ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னா வேறு எந்த வெஜிடபிள்ஸும் என்கிட்ட கிடையாது. பாத்திரம்லாம் கொஞ்சம் சிங்கில் இருக்குது. வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். எனக்கு வெளியே போகிற வேலை வேறு இருக்குது. இந்த வேலையெல்லாம் நான் குயிக்காக முடிக்கணும். அதனால் இந்த வேலையை நான் கொஞ்சம் முடிக்க போகிறேன். இப்போ நான் ஓரளவுக்கு நீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் கிச்சன் கொஞ்சம் நீட் பண்ண போகிறேன். இப்போ டைம் 9:20 ஆகுது. இப்போ நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி கொஞ்சம் கிச்சனெல்லாம் நீட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேரட் ஜூஸ் எடுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை வேக வச்சிடலாம். நான் சன்னா கூட கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கிறேன். இப்போ மூடி நான் விசில் போட்டு கேரட் ஜூஸ்க்கு நறுக்கிட்டு வர போகிறேன். இப்போ நான் கேரட்லாம் நறுக்கிட்டேன். இதில் தண்ணி விட்டு நம்ம ஜூஸ் எடுத்துடலாம். அரைச்சாச்சு. இதை நான் வடிகட்டி இதே மாதிரி ஜூஸ் எடுக்க போகிறேன். இப்போ கேரட் ஜூஸ் எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கும் வெந்து போச்சு. இப்போ குக்கர் வச்சுருக்கேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா 3 பிரிந்தி இலை, 3 பட்டை, கொஞ்சமாக ஷாஜீரா, ஒரு மராட்டி மொக்கு, நட்சத்திர சோம்பு என்கிட்ட இல்லை, இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 லவங்கம் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் கொட்டி தாளிச்சிடலாம். ஷாஜீரா கொஞ்சம் போட்டிருக்கேன். இதுலேயே சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 4 மிளகு, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் தாளிச்சிக்கலாம். என்கிட்ட புதினா கொத்தமல்லி கொஞ்சம் தான் இருக்குது. கொத்தமல்லி கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் நான் குருமாக்கு போட போகிறேன். புதினா என்கிட்ட இல்லை. இருந்ததுன்னா நீங்கள் புதினா கொத்தமல்லி ஒரு கையளவுக்கு போட்டுக்கோங்க. நான் 3 ஆழாக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். நைட்டுக்கும் சேர்த்தே போட்டுட்டேன். ஏன்னா நான் ஈவினிங் என்னால் சமைக்க முடியாது அப்படின்றதுனால நைட்டுக்கு சேர்த்தே பண்ணிட போகிறேன். இப்போ நாம் இந்த கேரட் ஜூஸில் ஆட் பண்ண போகிறோம். நான் 3.5 கப்புன்றதுனால 7 கப் அளவுக்கு தண்ணி விடணும். இதில் தான் நான் அளந்துருக்கேன். நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதுலேயே அளந்துக்கோங்க. இப்போ நான் 7 டம்ளர் அளவுக்கு விடணும். இப்போ நான் விட போகிறேன். இப்போ நான் 5 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். மீதிக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நான் பாத்திரமாக வாஷ் பண்ணிட்டேன். இன்னும் இது கொதி வரல. இப்போ இது கொதிக்குது. நான் ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. உப்பு பத்தலை, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை மூடிடலாம். நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண போகிறேன். இது நார்மல் பச்சரிசி தான். நீங்கள் வேணால் பிரியாணி ரைஸ்லேயும் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு வர போகிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆக போகுது. ஏன்னா சாய்பாபா நாடகம் ஓடிட்டுருக்கு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். சீரகம் ஒரு 2 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன்.
இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து கடல் பாசி, ஒரு துண்டளவுக்கு இஞ்சி, ஒரு 7-8 பல்லு பூண்டு, இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் அரைச்சிட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், பால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டாக என்கிட்ட கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதனால் அதை போட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் போடலாம். இது வதங்கிறதுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அதை வாஷ் பண்ண போகிறேன். இது வதக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அதுக்குள்ளே நான் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் அடுக்க போகிறேன். தக்காளி ஆட் பண்ண போகிறேன், பாத்திரமும் அடுக்க போகிறேன். இதில் நான் உப்பும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கணும். இப்போ பாத்திரம்லாம் நான் அடுக்கிட்டேன். இந்த பக்கம் இது வதங்கிட்டு இருக்கு. ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைஸும் பாருங்கள் சூப்பராக குக் ஆயிடுச்சு. இப்போ நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறேன். பாதி தக்காளி வதங்கிடுச்சு. உருளைக்கிழங்கும் சேர்த்து வதக்கும் பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடையே மூக்கடலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் தேங்காய் பால் எடுக்க போகிறேன். ஏன்னா என்கிட்ட கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் இருக்குது, அதனால். இப்போது தேங்காய் பால் எப்படி எடுக்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு விதன்னு தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. லைட்டான சூடில் விட்டிங்கன்னா பால் வந்து நல்லா வரும். 2-3 தடவையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பால் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மட்டன் மசாலா பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி விட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடலாம். இப்போ என்கிட்ட இருக்க தேங்காய் பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் தேங்காய் வந்து பால் எடுக்க போகிறேன். இப்போ இதில் வந்து பிழிஞ்சு விட போகிறேன். இப்போ இதே மாதிரி எல்லா தேங்காயும் பால் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். திப்பியை நான் எடுத்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி மூடி கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணியாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த ரைஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை மூடிடலாம். எனக்கு காரம் பத்தலை, புளிப்பாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மூடிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமைச்சதெல்லாம் இதுவாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன். இந்த பக்கமும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் மூடிடலாம், அந்த வேலையெல்லாம் போச்சு அப்படின்றதுனால. இப்போ பாத்திரம்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பக்கம் குழம்பு கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கு. நான் குழம்பு வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன். இந்த பக்கம் கஞ்சி வந்து வச்சுருக்கேன். பிரதோஷன் கஞ்சி சாப்பிட்றீங்களே அப்படின்னாதீங்க, ஏன்னா நான் வர கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால கஞ்சி காசி குடிச்சிட்டு போயிடலாமே அப்படின்றதுனால இந்த வேலையை நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சிம்லேயே வச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாத்திரமும் நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் கஞ்சி குடிக்க போகிறேன். இது சத்து மாவு கஞ்சி தான். இது கஞ்சி பயங்கர சூடாக இருக்குது. நான் அதனால் வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி பெருக்க போகிறேன். ஏன்னா இந்த ஒரு வேலை தான் இருக்குது, இதை முடிச்சுட்டு வர போகிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:45 ஆகுது. நான் இன்னும் கேமராவை ஆஃப் பண்ணவே இல்லை, ஆன்லேயே தான் இருக்குது. தொடர்ந்து வேலை பார்த்து ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா நான் வெளியே கிளம்பிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேனா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறேன். பர்ஸை எடுத்து வச்சுட்டேன், வாட்டர் பாட்டிலும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடையும் நான் மறக்காமல் எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஸ்விட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் 2:30 ஆக போகுது. எனக்கு வந்து நல்ல பசி அப்படின்றதுனால நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் போய் சாப்பிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேஷனுக்கோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.